السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மென்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய்கள் இன்று ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நலன்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்கள் அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கியுடன் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருவானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமாக வர்ணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரும் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. நாளை மறுமையில மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவ்லுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர் லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. அருமையான மோமின்களை, ஃபுதைல் இப்னு இயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேச செல்வர், இவர்கள் ஆரம்பத்தில் திருட்டு தொழிலை தன்னுடைய தொழிலாக கொண்டவர்கள். அப்படி ஒரு நாள் திருடுவதற்காக ஒரு வீட்டிற்கு செல்கிற பொழுது இறைவசனத்தை ஓதக்கூடிய சப்தத்தை கேட்கிறார்கள். அந்த வசனத்தின் கருத்து என்னவென்று சொன்னால், இன்னும் நீங்கள் திருந்தவில்லையா என்கின்ற பொருளடக்க உள்ள ஒரு வசனம் செவியில் விழுந்தவுடன் அன்றோடு தன்னுடைய திருட்டு தொழிலை மாற்றி இறைவனை வணங்கினார்கள், இறைவனை நெருங்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறைநேசர் என்கிற பெயரை பெறுகின்ற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இறைநேச செல்வராக வாழ்ந்தது மட்டுமல்ல, அவர்களால் இந்த சமூகத்திற்கு நிறைய பயனுள்ள கல்விகளை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், 5 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சீதேவியானவர்கள் என்று சொல்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், அல் யகீனு ஃபில் கல்ப், உள்ளத்திலே யகீன் உறுதி அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது ஈமானில் நமக்கு பலம் இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் ஈமானிய பலம் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் தான் உலகத்தில் சீதேவித்தனத்துடையவர்கள் என்பதை நமக்கு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வல் வரவு ஃபித்தீன், மார்க்கத்தில் பேணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மார்க்கத்தில் பேணிக்கை என்று சொன்னால், மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹலால் ஹராமை தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் சில விஷயங்கள் இருக்கிறது, சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகத்திற்குரிய விஷயத்தில் கூட நாம் பேணிக்கையாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, வஸ்ஸுஹூது ஃபித் துன்யா, உலக பற்றற்ற தன்மையாக இருக்க வேண்டும். உலகத்தில் மோகம் இருக்கக்கூடாது. உலகத்தின் ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருந்து விடக்கூடாது.
ஆசை என்பது எல்லா மனிதர்களுக்கும் இயற்கை. ஆனால் பேராசை என்பது அது பேராபத்தில் கொண்டு விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் வந்து கேட்டார், யார சொல்லலாம், என்னை அல்லாஹ்வும் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புடன் நேசிக்க வேண்டும். எனக்கு இரண்டு பேருடைய நேசம் எனக்கு தேவை, ஏதாவது சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவன் நெருக்கம் வேண்டுமா, இறைவன் உங்களை நேசிக்க வேண்டுமா, துன்யாவின் மோகத்தை விட்டுவிடுங்கள், இறைவன் உங்களை நேசிப்பார். மக்களிடத்தில் யாசிப்பதை விட்டுவிடுங்கள், மக்கள் உங்களை நேசிப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த துன்யாவின் மோகத்தை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னார். துன்யாவின் மீது பேராசை இல்லை என்று சொன்னால் நாம் தான் சீதேவிகள் என்பதை ஃபுதைல் இப்னு இயாத் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்து 4வது சொல்கிறார்கள், வல் ஹயா, வெட்கத்தன்மை இருக்க வேண்டும். வெட்கத்தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் சீதேவிகள். உண்மையில் அப்படித்தானே. இன்றைக்கு வெட்கங்கள் குறைக்கப்பட்டதனால்தான், வெட்கங்கள் குறைந்து போனதால் தான் இன்றைக்கு ஆபாசங்களும் அசிங்கங்களும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கணவன் மனைவி கூட அல்லாஹ் அவரை ஹலாலாக்கி இருக்கிறார். அவர்கள் வீட்டில் ஒரு கணவன் மனைவியை முத்தம் கொடுத்தாலும் சரி, ஒரு மனைவி கணவனை முத்தம் கொடுத்தாலும் சரி, அது ஏதாவது ஆசையான சீண்டுதலாக இருந்தாலும் கூட, தான் பெற்றெடுத்த குழந்தைகள் இருந்தாலும் கூட வெட்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. யாராவது அண்ணன் தம்பிகள் இருந்தால் தன் ஹலாலாக்கப்பட்ட மனைவியை தொடுவதற்கு கூட யோசிப்பார். ஏனென்று சொன்னால் 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய வேலைகளை இன்றைக்கு அண்ணன் தம்பியாவது, அக்கா தங்கச்சியாவது, பிள்ளைகளாவது, மகளாவது, எல்லோருக்கும் முன்னால் இன்றைக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு காலங்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? வெட்கங்கள் குறைக்கப்பட்டு விட்டது. பார்க்கிறோம் அல்லவா, இன்றைக்கு பீச் பார்க்கில் எங்காவது அமர முடிகிறதா என்றால் அமர முடியவில்லை. ஏனென்று சொன்னால் நாய்கள் கூட கொஞ்சம் அசிங்கத்தை பார்த்து கொஞ்சம் ஓரமாக இருக்கிறது. ஆனால் அநாகரிகம் பிடித்த மனித நாய்கள் இன்றைக்கு என்ன சொன்னால், குடும்பங்கள் கோத்தரங்கள் என்று பார்க்காமல், நம்மை பார்க்கிறார்கள் என்று பார்க்காமல், பொதுத்தலங்களிலே கட்டி பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் கொஞ்சம் ஆசை அதிகமாகிவிட்டது என்று சொன்னால், அசிங்கத்தை அரங்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். என்ன காரணம்? வெட்கங்கள் குறைக்கப்பட்டு விட்டது. அதனால் தான் சொல்கிறார்கள், யாரிடத்தில் வெட்கம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் உலகத்திலே சீதை என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், மார்க்க ஞானம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களும் சீதேவி. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், மார்க்கத்தில் ஞானம் இருக்கிறதா என்று சொன்னால் மிக மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. மார்க்க ஞானத்தை சொன்னால் கூட கேட்பதற்கு ஆட்கள் இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு சூழல் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலக அழிவு நாளில் ஞானங்கள் எடுக்கப்பட்டு விடும், அறிவாளிகள் குறைந்து விடுவார்கள், மடையர்கள் அதிகரித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் தான் இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்று சொன்னால் ஞானத்தை, மார்க்க ஞானத்தை கற்க வேண்டும் என்கிற ஆசையும் இல்லை, அப்படி எடுத்து சொன்னாலும் கேட்பதற்கும் ஆள் இல்லை. ஒருவேளை ஹக்கை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், அது ஒருவரை பாதிக்கிறது என்று சொன்னால் அவர் எதிர்ப்பாக கொடிபிடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். இப்படி யாரிடத்தில் 5 விஷயங்கள் இருக்கிறதோ அவர்கள் சீதேவி என்றார்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மேலும் சொன்னார்கள், யாரிடத்தில் 5 விஷயங்கள் இருக்கிறதோ அவர்கள் மூதேவிகள் என்கிற செய்தியும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 1, கஸ்வத்துல் கல், உள்ளம் கடின சித்தமாகி போய்விடுவது, ஈவிரக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. பார்க்கிறோம் அல்லவா, பெற்ற தந்தைகள் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை, ஆனால் பிள்ளைகள் காரிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்ற தாய் தகவல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான், பிள்ளைகள் சுகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? உள்ளமெல்லாம் கடின சித்தமாகிவிட்டது. தாய்மார்கள் பெற்றெடுத்த அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட பிள்ளைகள் உணராத நிலையில இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், யாரின் உள்ளத்தில் கடினத்துவம் வந்துவிட்டதோ அவன் உலகத்தில் மூதேவி என்று ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 2வது சொன்னார்கள், கண்கள் எல்லாம் அவர் கண்ணீரை வடிப்பதற்கு அது சொல்லுவாங்க, கடின சுத்தமாகி போகிறது. எதை பார்த்தாலும், மறுமை சிந்தித்தாலும், கவலை சிந்தித்தாலும் அழுகை வராமல் இருக்கிறார்களே, இவர்களும் மூதேவி என்று ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் சொல்லுகிறார்கள். 3வது சொன்னார்கள், கில்லத்துல் ஹயா, யாருக்கு வெட்கம் குறைந்து விட்டதோ அவர்கள் மூதேவி என்று சொன்னார்கள்.
வர்ரகுபத்து ஃபி துன்யா, துன்யாவின் மோகம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ இவர்களும் மூதேவி என்று சொன்னார்கள். வத்தூல் அமல், யாரிடத்தில் பேராசை இருக்கிறதோ இவர்களும் மூதேவி என்று சொல்லி ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான மக்களே, இப்படி பார்க்கிற பொழுது 5 விஷயங்கள் இருக்க வேண்டும், 5 விஷயங்கள் இருக்கக்கூடாது என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த மேல்மக்கள் எல்லாம் அன்றைக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சீதேவிகளை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம், எந்த குணங்கள் தன்னிடத்தில் இருக்க வேண்டுமோ அதை தனக்குள் உள்ளடக்கிக் கொண்டார்கள், எந்த குணம் இருக்கக்கூடாதோ அதை தூக்கி எறிந்தார்கள். எனவே இறை நேசத்தை அவர்கள் பெற்றார்கள். இன்றைக்கும் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாழ்வுதான் தேவை. எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது பெரிதல்ல, வாழுகிற காலத்தில் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் எப்படி உகந்த முறையில் வாழ்ந்தோம் என்பதுதான் மிக முக்கியமானது. எல்லாம் பண்ண அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இறைவனுக்காக எப்படி வாழ்ந்தோம் என்கிற பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.